ஆதவன் படத்துல வந்து அந்த மேக்கப் சீன் வடிவேல் சார் வந்துட்டு சரோஜதேவி அம்மா சொல்லியிருப்பாரு. அது மட்டும் சொல்லுங்க. அவங்க எங்கே ஒத்துக்கினாங்க? ஃபோன் பண்ணி என்ன ஒரு 1.5 மணி நேரம் உண்டிலன்னு ஆகிட்டாங்க. டப்பிக்கில் பேசிட்டாங்க அந்த டைலாகெல்லாம். பைத்தியக்காரன் பண்ணலாமா அப்படி அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை? ரவிக்குமாரை திட்டு என்ன திட்டு, ஐயோ என்னால் தாங்க முடியல. சாரிம்மா மன்னிச்சுக்கம்மா அவன் பேசிட்டாம்மா. நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? டைரக்டர் தானே. சூர்யா சொல்லி அனுப்புவப்பல தங்கச்சி கேட்டதா சொல்லுப்பா அப்படின்னா அங்கே போய் சூர்யா உன்னை கேட்டாருமா அப்படின்னு உடனே வரும்போது இங்கிலீஷில் சொல்லி அனுப்புவோம். எப்போ தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு. அதனால சூர்யா தெய்வ மச்சான் தான் கூடும். எங்கப்பா தெய்வ மச்சான் அஜித் அப்போதான் லவ் பண்ணுகிறாரு ஷாலினியை. எனக்கு தெரியாது. அப்போ அஜித் வந்து பின்னாடி பார்த்துட்டு இருக்காப்புல. என்ன சார் என்ன ப்ராப்ளம்? இல்லை அஜித்து, நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஒன்று எடுத்த. அது படமாவே எனக்கு தெரியாது. விக்ரம் சார் கூப்பிடுறாரு, அவர் ஒரு 2 hours வர முடிய மாட்டாரு. போயிட்டு வாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் போயிட்டு வாங்க சார், நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ பெரிய ஹீரோ அப்படியே உட்காருவாப்பிலையா? உட்காந்துட்டாங்க. விஜயா சிவாஜி. இப்போ அஜித் விஜய் தான். வேற யார் இருக்காங்க? வேற யார் நடிகை? அப்போ என்னங்க பைத்தியம், சரதவி பைத்தியம் என்னன்னு தெரியாதா? அப்புறம் பத்மினி பைத்தியம். அப்படி அது மட்டும் ஹைலைட்டு. பானுமதினு ஒரு நடிகை தான் தெரியுமா? ஆமா. அவங்கள மாதிரி ஒரு நடிகை கிடையாது. டைரக்ட் பண்ணுவாங்க, பாடுவாங்க. கரண்ட்டில் இப்போ வடிவேலு சூப்பராக பண்ணுறாப்புல. அவன் பாரு நடிகா பாருங்க. அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு கிடைக்குமா? அற்புதமாக நடிக்க மாட்டான். என்ன பண்ணுறான்? ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா நேசமணி தலையில சுத்தியல போட்ட கிச்சனமூர்த்தி, இப்படிதான் சொல்லணும். ஆக்சுவலா அது எப்படி சார் உண்மையிலேயே அந்த சுத்தியல் மண்டையில விழுந்துச்சா? எனக்கு அந்த சீன் பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு தோணும். விழுந்துச்சு. அது பெரிய கதையா இல்லை. அப்படியா? ஆனால் சுத்தியல்லாம் அது ஒரு சாஃப்ட் வுட்ல பண்ணது தான். இருந்தாலும் சும்மா கை பண்ணாலும் வலிக்குது இல்லை. இப்போ சாஃப்ட் வுட் கொஞ்சம் வெயிட் இருக்குது. அது ஒரு 8 தடவை போட்டேன் வடிவேல் காலில். அது பிளானா யதார்த்தமா நடந்தது. டைரக்டர் கோகுலகிருஷ்ணன் தான் டைலாக் எழுதுவாரு. டைரக்டர் தான் டைலாக் ஃபுல்லா சொல்றது பூரா. அதில் எழுதிட்டார், நடுவு மண்டையில் போட்டான்னு ஒரு டைலாக் எழுதிட்டாரு. அதனால அது விழுந்தா இங்கே விழுது, இல்லை இங்கே விழுது, நடுவு மண்டல் விழுந்து எடுத்திருந்தார் டைரக்டர். நடு மண்டை எய்ம் பண்ணீங்களா? இல்லையே, நான் சும்மா அப்படி தட்டி தானே விடுவேன். தட்டி விட்டு அடுத்த ஷாட் மேலே வைப்பாங்க. அப்போ நான் என்னை போட சொல்லுவாங்க. அப்படி நான் போடுவேன். இப்போ இப்படி போவோம், இங்கே இருக்க கேமரா அப்படி போகும்போது கரெக்டாக விழணும். இல்லை அது சாஃப்ட் வுட் இல்லை, ஹெவின்னா கரெக்டாக விழுந்துடும். சாஃப்ட் வுட்டு கொஞ்சம் சைடில் விழும். அது 8 தடவை. அப்போ திட்டினே நான் வடி வேலை என்ன வேண்டாம் வேணும்ட்டு போடுறியாடா வலிக்குது அப்படின்னு. நான் என்னடா பண்ணுறது டைரக்டர் சொல்கிறாரு, கேட்டு தானே ஆகணும். அதே மாதிரி அவன் என்ன எட்டி ஒதிப்பான். அது படத்தில் இந்த சைடில் கீழே விழுவேன். அது ஒரு 8 தடவை எடுத்தாரு. அப்போ நான் கேட்டேன், ஏன்டா அப்போ நீ மட்டும் சுற்றி படத்தில் என்ன எட்டி வச்சு எத்தனை தடவை விடுறது, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு. அந்த மாதிரி அதெல்லாம் அனுபவிச்சு தான் அவனுக்கு சினிமாவில். ஓகே, இப்போ நீங்க 2 பேரும் சுத்தியல் போட்டீங்க, எட்டி வச்சிங்க. சுத்தி வந்துட்டு சூர்யா விஜய் இருந்தாங்களே, அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க சிரிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியாது. நீங்க படத்திலே பார்க்கலாம், சில இடத்துல திரும்பி நின்னுலாம் சிரிப்பாங்க. அவங்க அப்படி ஒரு மாதிரி சிரிச்சிருவாங்க. விஜய்க்கு சிரிப்பு தாங்கவே முடியாது, அப்போ சூர்யாவுக்கும் தாங்க முடியாது. அவங்க சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க. அப்ப அந்த 8 ஷாட்ல முடிச்சிட்டீங்க. ஆனா அந்த சுத்தியல் கரெக்டா அது விழுறது மட்டும் மத்தாலும் ஈஸியா தான். கடிகாரம் கடிகாரம் எப்படி சார்? 6 தடவை எடுத்திருப்போம். ஏன்னா உடஞ்சோடனே சிரிச்சிருவாங்க. உடச்சோடனே சிரிக்க மாட்டாங்க. உடஞ்சோடனே ஒரு 2 தடவை சிரிச்சாங்க. அப்புறம் ஒரு தடவை உடைக்கும் போது அது எப்படின்னா ஆன்டிக் பீஸ் இல்லை, ஒரு தடவை உடஞ்சிச்சுன்னா மறுபடியும் அது கோர்த்து அது பெரிய பெரிய வேலை அசம்பிள் பண்ணுறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் போகும். மறுபடியும் உடஞ்சு சிரிச்சிருவாங்க. அப்புறம் அது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஆதாரம் வந்து கேட்பாரு, அட பாவீங்களா 200 வருஷமா ஓடின கடிகாரத்தை உடச்சிட்டீங்களா? ஒன்று நல்ல வேலை, புதுசாக நினச்சேன். அந்த ஆன்டிக் வேல்யூ வந்து யாருக்கு தெரியாது. அது கண்டிப்பாக சிரிச்சிருவாங்க. இப்போ பார்த்தா அந்த சீனில் கண்டிப்பாக திரும்பி நின்று சிரிப்பாங்க. நீங்களும் வடிவேல் சார் எப்படி சார் இருந்தீங்க அந்த சீன்ல? எனக்கு வடிவேல்கள்லாம் காமெடின்னு நாங்கள் அப்படியே உடம்போட ஊறி போச்சு. நாங்கள் பண்றோங்களே, அது மட்டும் சிரிக்க கூட மாட்டோம். நாங்கள் பண்ணி ஷூட்டிங் எப்போ முடியும், அடுத்த ஷூட்டிங் எப்போ போகிறது, டேட்டு, இந்த குழப்பம்லாம் இதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. அந்த சீன்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்கிரிப்டடா இல்லை அந்த இடத்துல ஏதாவது பிளான் பண்ணதா சார்? எவ்ரிதிங் ஸ்கிரிப்டட் தான். ஒன்று கூட ஸ்கிரிப்ட் இல்லாத கிடையாது. சித்திக் சார் இஸ் கிரேட் ஹியூமரிஸ்ட். இறந்துட்டார் பாவம். அற்புதமான ஹியூமரிஸ்ட் அவர். இல்லைன்னா இந்த டைலாக் எழுத முடியல. 200 வருஷமா ஓடின கடிகாரம் உடச்சி நம்ம என்ன சொல்லுவோம், அவ்வளோ படிச்சுங்களா ஏதோ சொல்லலாம்.
புதுசோன்னு நினச்சி பயந்துட்டாலும் போது அப்போ ஆன்டிக் வேல்யூ தெரியல ஒருத்தனுக்கு. அதே மாதிரி ஓகே அப்படின்னு ஓகே சொன்னப்பறம் தான் விடணும். ஓகே ஓகே அப்படின்னு விட்டுரும். அதே மாதிரி அந்த கட்டில சுத்தி சுத்தி வருவாங்கல்ல சார் தூக்கிட்டு. அது எப்படி அந்த வீட்டை சுற்றி ஓடியாரு. ஆமா அதெல்லாம் அவருக்கு தான் வரும், வேறு யாருக்கும் வராது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜனங்க ரசிக்கிறாங்க. இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு சொன்னீங்கல்ல, ஆமா அது அந்த பேர் நிற்கிறதுக்கு காரணமே அந்த படம் தான். செகண்ட் டைம் அது ட்ரெண்ட் ஆச்சு இல்லைங்க சார்? ஆமா, ஆக்சுவலா நேசமணி தலையில சுத்தியல் போட்டது யாருன்னு பெரிய ட்ரெண்ட் ஆகி போய் அன்னைக்கு தான் மோடி பதவி ஏற்றுக்கிறாரு. ஆமா ஆமா அது செகண்ட் ஆயிடுச்சு, எந்த ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஆமா காலை 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்க யூடியூபர்ஸ் பேட்டி எடுக்கிறதுக்கு. விடிய விடிய எடுத்திருந்தாங்க, வந்துக்கிட்டே இருந்தாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது பெரிய ட்ரெண்ட் ஆகி போச்சு அந்த நேரத்தில். அது ஒரு பெரிய கிஃப்ட் தான் நமக்கு, வேற என்ன சொல்றது. அப்ப வந்துட்டு நடிகர் விஜய், சூர்யா அவங்கெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த மூவி வந்து ஒரு 25 இயர்ஸ் ஆயிருக்குமா சார்? ஆமா 25 இயர்ஸ். 2000 வந்தது தான். அப்ப வந்துட்டு சூர்யா விஜய் ஒரு பிகினிங் அவங்களோட கெரியர்னுடைய அப்பதான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க நடிச்சதுக்கும் இப்ப அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கா சார் உங்களுக்கு? அவங்களோட தொடர்பு இருக்கா? பழக்க வழக்கம் எப்பாவது முக்கியமான நேரத்தில் மீட் பண்ணா, எங்கன்னா ஃபங்க்ஷன் இல்லைன்னா மேரேஜில் மீட் பண்ணுவோம், ஷூட்டிங்கில் மீட் பண்ணுவோம். அப்படிதான் தனித்தனி போய் பர்சனலாக போய் மீட் பண்ணுறதே கிடையாது. யாருமே மீட் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி பழக்கமே நமக்கு கிடையாது. அப்ப பார்த்த விஜய்க்கும் இப்ப இருக்க விஜய் சாருக்கும் என்ன சார் போயிட்டாருல இப்போ வேற மாதிரி போயிட்டாரு. இதை கேட்கும்போது நாங்க தவிர்க்கவே முடியாது. அவருடைய அரசியல் வருகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித் வந்த பிறகு சொல்றதுலாம் சொல்லக்கூடாது, அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்படி கிடையாது, நீங்க சொல்லணும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன. நீங்க பாத்திருப்பீங்கல்ல அப்ப விஜய். அதான் சொல்றேன், விஜய் வந்து பேசவே மாட்டாரு ஷூட்டிங்ல. அவர் பாட்டு ஒரு பக்கம் சேர திருப்பி போட்டு உட்காந்துருவாரு, யார்ட்டும் பேச மாட்டாரு. நம்ம போய் பேசினாலும் சும்மா அரட்டை அடிக்கிறது அதெல்லாம் பழக்கம்லாம் கிடையாது. சின்சியரா இருப்பார் ஒர்க்ல, ஷூட்டிங்ல சின்சியரா இருப்பார். டைமிங் கரெக்டா இருக்கும். 7 மணிக்கு காய்ச்சிட்டு 7 மணிக்கு ஷார்ப்பாக மேக்கப்போட இருப்பார். 5 நிமிஷம் கூட மிஸ் ஆகாது. அதே மாதிரி 6 மணிக்கு ஷூட்டிங் 6 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு சொன்னாலும் இருக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் 76 தானே சொன்னீங்க. அந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டாக. நம்ம டப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரிலாம் யாரும் பேச முடியாது. ரொம்ப தெளிவாக பேசுகிறார், ஒரே டேக்கில் டேக். அந்த மாதிரி ரொம்ப டேலண்டட் ஆர்டிஸ்ட் அவர். இப்படி அரசியல் வருடாங்கலாம் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அப்போல்லாம் அரசியலை பற்றி பேசலை. ரஜினிகாந்த் அரசியலை பற்றி பேசுவார், கமல்ஹாசன் பேச மாட்டார். ஆனா கமல்ஹாசன் அரசியலுக்கு வராரு, ரஜினிகாந்த் வரமாட்டேன்ட்டு. இதுதான் உலகம். அதான் ஆச்சரியமான விஷயம். அதனால விஜய் வர்றது நல்லதான். எப்பவுமே ஒரு புது ரத்தம் அரசியலுக்கு தேவைதான், வந்துகிட்டே இருக்கணும். அப்போதான் பழையன கழிதலும் புதியன புதுதல் மாதிரி. இப்போ அதனால வந்து இப்போ ஆட்சி சரியில்லை அப்படின்றதுல காரணம் கிடையாது. அவருடைய பங்களிப்பு என்ன நம்ம பார்க்கணும் அரசியல். விஜயகாந்த் சார் வந்தாரு, அவருடைய பங்களிப்பு இருந்தது இல்லை, அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, நீங்க வந்துட்டு உங்க சன்னுடைய மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணிட்டு வருவாரோ மாட்டாரோன்ற டயலமால இருந்தா டான் ஆஜரானாரு. வரவே மாட்டார்னு நினைச்சேன் நான். எப்படி வருவாரு? ஏங்க நான் 2000 பண்ணேன், பையனுக்கு கல்யாணம் 2018 என்னமோ நடக்குது. 18 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. 2000க்கு அப்புறம் நான் ஒரு படம் கூட பண்ணல விஜய் கூட. அதுக்கப்புறம் ஃபுல்லா அஜித் கூட தான் டிராவல். எனக்கு ஃபுல் டிராவல் அஜித்தோட தான் படம். ஓகே, அப்போ இவன் வந்து சர்க்கார் ஒர்க் பண்ணான், முருகராஜ் யஷ்வந்த் பேர். அப்போ இவன் சொன்னான் போலது கல்யாணம்னு. அப்போ என்னை கூப்பிட்டான், இன்விடேஷன் வைக்கண்டே 2000க்கு பண்ணது 18 வருஷம் ஆச்சு வேலை பார்த்து, எப்படா வருவாருன்னு. இல்லை நான் சொல்லியிருக்கேன் வாங்க. சரி நானும் என் ஒய்ஃபோ பையனை கூட்டிகிட்டு போனோம், அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு போனோம். இப்போ பார்த்தா பயங்கரமாக வாங்க உட்காருங்க வர வருன்னு சொல்லி ஏன்னா பழக்கம் இருக்குது, பேசி டீக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா என்ன ஆச்சுன்னா, எங்கள் ஒய்ஃபோட அப்பா வந்து பிஎஸ்சி பார் பெரிய மியூசிக் டைரக்டர். ஓகே, மாமனார். தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ் வந்தால் அவர் தான். தேவர் ஃபிலிம்ஸ் 2 கன்வென்ஷன் இருக்கு தேவருக்கு. தேவர் ஃபிலிம்ஸ்னு போட்டால் கேவி மகாதேவன். ஆனால் அதில் யூனிமேக்ஸ் வாட்ச்பேக். தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ் வந்தால் பிஎஸ்சி பாகர் தான் மியூசிக். அப்பனுக்கு பாடம் சொல்ல சுப்பையா, மூங்கிலில மாரி, தூங்கு பண்ணி மாரி, காட்டு ராணி, நேர்வழி, நிறைய படங்களை சேமிச்சிருக்கேன். மலையாளத்துலேயும் 40 படங்கள் சேமிச்சிருக்கேன். அவர்கிட்ட இவர் கிட்டார் படிச்சிருக்காரு விஜய் சின்ன வயசுல. குருபக்தி பார்த்தோன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவன் அங்கே சின்ன பையனாக போகும்போது அவங்க அக்காக்கான கூப்பிட்டு பேசி அவன் பயங்கர பாசம் ஆகிட்டாங்க. எல்லா இடத்துக்கும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். ஃபோட்டோ எடுக்கும்போது நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிற்கலான்னு சொல்லிட்டு நானும் என் பையன் விஜய் 3 பேர் நின்னோம். அப்போ சொல்லி பேப்பர்லாம் போட்டுறது அப்படின்னா. அப்போ என்ன அர்த்தம், சரி வரமாட்டார் பொழுது வந்துட்டேன். கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டேன் ஷார்ப்பாக. வந்து கூட்டம் ஜெயிச்சு ரொம்பி அவரை பிடிச்சி தள்ளி கொண்டு போய் காரில் ஏற்றி உட்கார வச்சு அப்படி கார் அப்படி போது இந்த பக்கம் போலீஸ் வேன் பெட்ரோல் வேன் வருது உள்ள. யாருஜா கல்யாணம் அது ஒரு தகராறு. நான் போனேன், சார் உங்களுதா? ஆமாங்க. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டேன்?
விஜய் வராரு சொல்லக்கூடாதா பாருங்க 2 ஹவர் டிராஃபிக் ஜாம், ரோடு அப்படியே மெயின் ரோடுங்க அது, அப்படியே நிற்குது 2 ஹவர் வண்டி நிற்குது. நீ சொல்லி தான் டைவெர்ட் பண்ணி விட்டுருப்பேன் சார், நீ தப்பு பண்ணு சார், எனக்கு விஜய் வருவாருன்னே தெரியாது, அவர் திடீர்னு வந்துட்டாரு, நான் என்ன சார் பண்ண முடியும்னு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி அது 2 ஹவர் ஆச்சு கிளியர் பண்ணுறது ஏரியா. ஆனால் விஜய் ஒரு கிரேட் அந்த விஷயத்தில் எப்பவும் மறக்க முடியாது. அது மாதிரி அந்த சிம்பிளிஸ்டி அவர்கிட்ட ரொம்ப இருக்குது. ஓகே, சாதாரணமாக பழகுவார் அவர்கிட்ட. நீங்க சினிமாக்குள்ள வந்தப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி இதுல தானே சார் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அது எப்படி நடந்துச்சு? அது என்ன, நாங்கள் ஒரு சின்ன வயசு நடிச்சுக்கும் போது நிறைய மலையாள படம்லாம் பண்ணியிருக்கோம். சந்திரகம்னு ஒரு படம், அம்மணி கிளினிக்னு நார்த் மெட்ராஸில் உமா தியேட்டர் எங்கள் இருக்கு, டாக்டர் ஜோஷி அவர் எடுத்தார். அந்த படத்தில் எங்கள் அம்மா நானும் என் தங்கச்சி நடிப்போம். அப்புறம் சக்கரதாரி ஒரு படம், அது வந்து பி நாயகியோட குழந்தையா எங்கள் அண்ணன் அடிப்பான். அந்த ஜெமினோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் புஷ்பவல்லி இருக்காங்கல்ல, அவங்களோட குழந்தை அடிப்பான். சேத்துல போட்டு குழந்தைய மெரிப்பாங்க அந்த கதை, அதில் எங்கள் அண்ணன் நடித்தான். அப்புறம் நான் குட்டி குப்பாயின் 64 ஒரு படம் நடித்தேன், அது நேஷனல் அவார்டு படம் தான். சின்ன சின்ன மலையாள படம் நிறைய நடிப்போம். அப்புறம் தமிழ் படங்களும் பெருசாக வாய்ப்புகள் வரல. பிஞ்சு கிருதிங்களுக்கு படம் நடித்தேன், அதுவும் பெருசாக வரல. அப்புறம் நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் ஒவ்வொரு வேஷம் பண்ணுவோம். எங்கள் அம்மாவுக்கு பெருசாக கேரக்டர் வரல. அப்போ என்னாச்சு, இந்த சதுரங்கன்ற ஒரு படத்தில் எங்கள் அம்மா த்ரூ அவுட் கேரக்டர் பண்ணிப்போம். பிரேம்நசீர் சத்தி நடித்த படம். அந்த படத்தை அந்த அவர் என்ன பண்ணல, அந்த டாக்டர் எங்கே இருக்காரு, அது யூடியூப், எல்லா படம் யூடியூப்ல வருது, அது மட்டும் வர மாட்டேன். நமக்கு எங்கள் அம்மா முகத்தை பார்க்குற ஒரு இதில் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்படி அதனால் அதுக்கப்புறம் சின்ன வயசு முடிஞ்ச அப்புறம் ஒரு அடலசன்ட் ஏஜ் வந்துடும்ல, அதுக்கப்புறம் சின்ன குழந்தை கூப்பிட மாட்டாங்களே. அப்புறம் நாங்கள் ஒரு கொஞ்சம் காலேஜெல்லாம் படித்த பிறகு சொந்தமாக ட்ராமா நடிச்ச ஆரம்பித்தோம். சங்கராலயான்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா பேரில் நானும் சோபனச்சந்திரன் எங்கள் கோபுரத்தில் இருக்கார், 2 பேரும் ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தோம். சங்கராலயன் சங்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா 1939 மாடர்ன் தியேட்டர்ஸில். அது வரைக்கும் மலையாள படம் எல்லாமே சைலண்ட் மூவி தான், எந்த படமும். முதல் டாக்கி பேசும் மொழி படம் எங்கள் சித்தப்பா தான் ஹீரோ. ஆமாம், அவர் பேர் எம்.வி. சங்கர், அவர் ஹீரோ வச்சு, அதனால் அவர் பேர் சங்கராலயன் ஆரம்பித்தோம். அப்படி ட்ராமா போடுவோம். ட்ராமா போட்டு அமைச்சர் ட்ராமா தான் நாங்கள் போடுறது, எங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, அந்தளவு தான் ட்ராமா போடுவோம். நாங்களாம் பெருசாக நினைக்கிறது ட்ராமா பார்த்து அப்படியே நம்மளை வந்து எல்லாரையும் அப்படியே சினிமாவுக்கு தூக்கிட்டு போய், ஏன்னா அப்போல்லாம் ட்ராமாக்கள் தான் படமாகும். வேட்னா வீடு ஆகட்டும், தங்கப்பதக்கம் ஆகட்டும், எம்ஜிஆர் எந்த படமாக இருந்தாலும் மேக்ஸிமம் ட்ராமாவில் தான் படங்கள் ஆகும். அதனால் நாங்கள் நினச்ச ட்ராமாலாம் போட்டோம். ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கல, ஏன்னா ட்ராமாவில் லட்சமாக நாங்கள் சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு டீக்கு உட்கார வச்சோம். ட்ராமா போடுவோம் வாணிமாலில். ட்ராமா போட்டால் எல்லாம் முடிஞ்சோடனே நாங்கள்லாம் பேசிக்குவோம், பற்றியா ஒருத்தர் கூட இருந்து போடுறேன், ட்ராமாவோட இன்ட்ரெஸ்டாக இருக்கடா, டே எல்லாம் சொந்தக்காரங்களா, நம்ம தான் பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும், அப்போ தான் போவாங்க, புரியுதா? அப்படி அந்த மாதிரி ட்ராமா போடுவோம். நாங்கள் நைட்டில் போய் நாங்களே ஒட்டுவோம் போஸ்ட், இன்று நாடகம் ஒட்டிட்டு வருவோம். ஒட்டு போலீஸ்காரன் பிடிச்சிக்குவோம், யார் ராணி என்னடா பண்ணுறாரு சார், நாங்கள் ட்ராமா நடத்துறியா, உன்னை பார்த்தா மூஞ்சி பார்த்தா அப்படியே தெரியலையே. ஆமாம் சார், நீங்கள் வேணா பாருங்கள், அதில் டைரக்ஷன் போட்டதுங்கள அந்த ரமேஷ் கண்ணா கிட்ட போய் இந்த கதையெல்லாம் கூட திட்டுவாங்க. அப்புறம் ட்ராமா முடிஞ்சிடும். இந்த ட்ராமாவில் வந்து ஏதாவது கரண்டி விளக்கு இதெல்லாம் கேட்பாங்கல்ல, செட் ப்ராப்பர்ட்டிஸ், அதெல்லாம் நாங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போவோம். ட்ராமா முடியும் ட்ரெண்ட் பெட்டியில் போட்டு தூக்கிட்டு வருவோம். நைட்டு மிட் நைட் ட்ராமா 9 மணி 12 மணி தான் முடியும். வரும்போது போலீஸ்காரன் பிடிச்சிருவான், என்னடா இது பொட்டியில் கரண்டி இல்லை, எல்லாம் விளக்கு கொம்பு, அப்போ எல்லாம் திருடி போகிற மாதிரி அர்த்தம். சார் நாங்கள் ட்ராமா போடுறோங்க சார், இவ்வளோ போராடி ஜெயிக்கணும், அந்த மாதிரி தான் எடுத்துன்னு ட்ராமா. அதனால பெருசாக சக்ஸஸ் ஆகலை. நான் எங்கள் நினைப்பு யாருக்கு வேணால் கொடுத்துடலாம், எல்லாம் நம்ம டிக்கெட் கொடுத்து, அந்த பிஆர்ஓ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. நேராக டிக்கெட் சைக்கிள் எடுத்துட்டு போய் யார் வீட்டில், சிவாஜி கணேசன் வீட்டில், எம்ஜிஆர் வீட்டில், பாரதியார் வீட்டில், எல்லா வீட்லையும் அப்படி கொடுத்துட்டு வந்துடும் டிக்கெட். எனக்கு வந்துடுவாங்களா ட்ராமா பார்க்க, யாராவது வருவாங்களா, அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கை ஓடி இருந்தது. அதனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் ஃபோட்டோ கொடுத்துட்டு வருவோம். நான் ஒரு ஆஃபீஸாக போயிட்டு வருவேன். ஒரு 2 தடவை போயிட்டு வந்தால் 3ஆவது தடவை போனால் அந்த ஃபோட்டோ குப்பைத்தொட்டில் இருக்கும். ஹிந்திக்காரன் சொல்லுவேன், எடுத்துன்னு பையா அப்படின்வான், இதுரை தேக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோ. இப்படி சினிமாவில் சான்ஸே கிடைக்காது வாழ்க்கையில். என்ன பண்ணுறது, நடிக்கிறதுக்கு எப்படி கிடைக்கும் சான்ஸ்? ரொம்ப நொந்துட்டேன், என்னடா அப்படி ஆகிப்போச்சு லைஃப். அப்போ தான் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக போனோம்னா சினிமாக்குள்ளே நுழைஞ்சோம்னா அப்படியே சினிமாக்குள்ளே வந்துடலாம், அப்படி ஒரு சின்ன எண்ணம் மனசில். அதனால தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணி அப்படி வந்தேன். ஓகே, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அப்புறம் டைரக்டர் ஆகுறீங்க என்ன சார்? இல்லை நடுவில் ஏதோ ஒரு
டிவி சீரியல் கூட பண்ணீங்கன்ற மாதிரி விவேக் சாரை வச்சு பண்ணீங்களா? அது டைரக்டரான பிறகுதான். டைரக்டர் ஆன பிறகு அது பெரிய சீரியல் வந்து பெரிய ஃபேமஸானது அது. அதுல என்ன விசேஷம்னா சீரியல் ஒரு மாதிரி காமெடியா இருக்கும். ஆனா லாஸ்ட்ல நானும் விவேக் ஒரு எப்பிலோக் ஒன்று பண்ணுவோம். ஆஸ் ஏ நடிகரா விவேக், ஆஸ் ஏ டைரக்டரா ரமேஷ் கண்ணா மீட் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப் போடுவோம். அது பெரிய ரீச் அந்த காலத்துல. அதுக்கே உட்காருவாங்க ஜனங்க. ஏன்னா ஹைலைட்டா இருக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சீன் வந்து நான் டைரக்டர் முடிஞ்ச உடனே நான் அசிஸ்டன்ட் டே ஹீரோ கூப்பிடுற விவேக் கூப்பிடு, ஹீரோ கூப்பிடு. சார் அவர் ஹீரோயின் கிட்ட பேசிருக்காரு சார். வந்தா சீன் என்னன்னு கேட்கறது கிடையாது, கதை என்னன்னு கேட்கறது கிடையாது. நேராக போய் ஹீரோயின் கிட்ட உட்காந்து சொல்லு வருது. இவெல்லாம் எப்படா நடிக்கலாமா, எப்படா ஹீரோவா, கூப்பிட்றாவனே அப்படின்னு. நான் வாங்க போய் சார் டைரக்டர் கூப்பிட்றேன். உங்கள் டைரக்டர் ரொம்ப புறா பிடிச்சவரியா, கொஞ்ச நேரம் பொண்ணுங்களோட பேசினா பொறுக்காத அந்த ஆளுக்கு வர சொல்போ அப்படின்வான். முடிஞ்சது ஏந்து வருவான். நான் அவனை மீட் பண்ணுவோம். அடுத்த ஷாட்டு மீட் பண்ணும்போது விவேக் என்ன நடிகையா நீ, நான் கேரக்டர் சொல்றதுக்குள்ள அப்படியே உள்வாங்கி அற்புதமா நடிக்கிறியா அப்படின்னு. நான் அவன் ஒன்று நீங்கள் என்ன டைரக்டர் சார், எங்கிட்ட இருக்கிற திறமைகள்லாம் அப்படியே வெளி கொண்டு வரதுல உங்களை மாதிரி டைரக்டர் யாருமே கிடையாது சார் அப்படி கட்டி பிடிப்போம். அது மாதிரி ஒரு வாரம் செம்ம கலட்டாக இருக்கும். அது நிறைய இருக்காது. அது எப்பிலோக் பாருங்க, சன் டிவியில் இருக்கு, அந்த யூடியூப்ல இருக்கு. டாப் டக்கர் எண்டு மட்டும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, டைரக்ஷன்லாம் யாருக்குமே தெரியாது. காமெடி நடிகர் ரமேஷ் கண்ணா, அவ்வளவுதான். அதான் தெரியும். இது கேளுங்க, அதுக்கு அடுத்து படம் நின்று போச்சுல்ல, அந்த பெரிய குடும்பம் அந்த படம் நின்று போச்சுல்ல, அந்த ப்ரொடியூசர் படம் பண்ண சொன்னார்ல, அவரு மறுபடியும் வந்து படம் பண்ணுன்றாரு. அஜித் கிட்ட சொல்லு கதை என்ன சார், என்ன விளையாடுறீங்களா? அஜித் வந்து இப்பதான் காதல் கோட்டையில் படம் பண்ணியிருக்கான். அதில் அவன் யூத் ஹீரோ, தேவயானி ஹீரோயினி, ஹீரா இன்னொரு கேரக்டர். அவங்க போய் என் கதை வந்து தொடர் கதை வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட். ஓப்பனிங் ஹீரோக்கு ஒரு குழந்தை இருக்கும், அதான் கதையை. அது எப்படி சார் பண்ணுவாருன்னா அப்படின்னு சார், பரவாயில்ல நீங்கள் சொல்லிட்டு வாங்க, நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி நான் பேசுவோம், வேண்டாம் விருப்பம் போய் சொல்லிட்டு வரேன். ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல் ஷூட்டிங் நடந்தது, சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ அஜித் கேட்டிருக்காப்புல, பையன் யார், பையன் ரொம்ப அதிர்ஷ்டமான பையன், எந்த படம் எடுத்தாலும் வராது, பூஜை போட்டால் வராது. இந்த படமே 2 நாள் நின்று போன படம் தான், அந்த கதையை அவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அப்போ அஜித்துக்கு ஒரே ஆச்சரியம், இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சப்பா ரொம்ப கஷ்டப்படுறான் போல, நானும் தனியாக தான் முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னு படம் கொடுத்தாரு. அப்படிதான் தொடரும் உருவாச்சு. அதில் இன்னொரு ஹைலைட் இருக்குது. என் வாழ்க்கையெல்லாம் ஹைலைட் தான்மா. தொடரும் படம் ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னா, முதல் நாள் ஷூட்டிங் ஹீரா, அது கூட என்னன்னா அதே பேர் போடுறாங்க, அதேதான் ஹீரா தேவயானி. நான் சொல்றேன் என்ன சார் விளையாடுறீங்க, அதே போடுவோம் அப்படின்னு போட்டார். ப்ரொடியூசர் நல்ல காசு சொல்ல வர, அது ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி ஓனர் தான் அவர். ரமணான்னு ஒரு கோ ப்ரொடியூசர் கடவுள் பண்ணலாம், ஸ்ரீராமன் அந்த இன்சார்ஜ், லேப் இன்சார்ஜ். சரி முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன். அப்போ தான் நான் உள்ளிடத்தை கூட நடிச்சுட்டு இருக்கிறேன். இந்த படம் எங்கெங்கே டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாருங்க, நட்புக்காக டிஸ்டர்ப் பண்ணிச்சா இது படம். ஷூட்டிங் முதல் நாள் ஷூட்டிங்க, கேமராவில் செட் பண்ணிட்டு இருக்கிறேன். ப்ரொடியூசர் மேனேஜர் வந்தார். சார் விக்ரம் சார் உங்களை ஒரு ஹாஃப் டே ஷூட்டிங் கூப்பிட்றாரு, உள்ளிடத்தை கொடுத்த படம். அது இப்படி ஒரு படமே எனக்கு தெரியாது, அந்த படமே ஒரு படமாக மதிக்கல நான் அப்போ. ஏன்னா எல்லாம் ஒரு சீன் தானே கொடுப்பாரு, அது மாதிரி ஒரு 4-5 சீன் அடிச்சிருக்கேன்னு நினச்சிருக்கேன். கூப்பிட்றாரு, சார் ஒரு படம் டைரக்ட் பண்ணி அது நின்று போய் சென்சார் ஆகி நின்று போய் 2 நாள் பூஜை போட்டு 5 நாள் நின்று போய் எல்லாம் போய் 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடச்சிது. இன்னைக்கு முதல் நாள் ஷூட்டிங், நான் தான் டைரக்டர். அது அஜித் கொடுக்காம, இதே ஒரு சினிமா கதை மாதிரியே தான் இருக்கு. ஆமாம், அஜித் டைரக்ட் கொடுத்துருக்கான் டேட்டு. அஜித் வந்தாச்சு, தேவயானி மேக்கப் போட்டாச்சு. தேவயானி மதுரையிலேருந்து கார் பிடிச்சி வரா ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்கு. ஃபுல் நைட் ஒரு ட்ராவல் ஆகி பண்ணி வரான். அவோ எனக்காக, எனக்கு இல்லை அது படத்துக்காக வந்தா. இது வேற ஹீரா வந்தாச்சு. இப்போ வந்து கூப்பிட்டு வர முடியாது சார், ஹாஃப் டே தான் சார், ஹாஃப் டே அப்படியே வர முடியாது சார், நீங்கள் போய் சொல்லுங்கள் சார் விளையாடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மேனேஜர் போயிடுவார், அடுத்த மேனேஜர் வருவார். சார் ஒரு 2 hours வர முடியும். யோ எப்படியா வர முடியும், ஷார்ட் நான் தான் எனக்கு டைரக்டரு, கேமராமேன் அசிஸ்டன்ட் கேமராமேன் வச்சு எடுக்கலாம், டைரக்டர் எப்படியா படம் எடுக்கிறது, பெரிய தகராறு நடக்குது. ஒரு மேனேஜர் வந்துட்டு இருக்காரு அங்கேருந்து. அப்புறம் விக்ரம் சார் யார்ட்டும் ஃபோன் கொடுத்து அனுப்புறாரு. அது பேசுகிறேன், சார் வாங்குது வந்து ரமேஷ் அப்படின்னு வச்சுட்டாரு. என்னடா இது பெரிய தலைவலி ஆகுதுன்னு உட்காந்துருக்கிறேன். அப்போ அஜித் வந்து பின்னாடி பார்த்துட்டு இருக்காப்புல. என்ன சார் என்ன ப்ராப்ளம்? இல்லை அஜித்து, நான் ஒரு படம் நடிச்சுருக்கிறேன் உள்ளிடத்த, அது படமாகவே எனக்கு தெரியாது. விக்ரம் சார் கூப்பிட்றாரு, அவர் ஒரு 2 hours வர முடியுமான்றாரு. அது எங்கே ஜெமினி நடக்குது, ஏன் ஷூட்டிங் கோடமாகுது வலசை, இது ஜெமினிக்கு வரணும், அதனால் கூப்பிட்றாரு. போயிட்டு வாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரியல.
நீங்கள் போயிட்டு வாங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். தேவயானி ஹீரோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போக அமிஸ்டாப்பில் போயிட்டு அங்கே ஷூட்டிங் நடக்குது. சீன் என்ன தெரியுமா? ரோஜா வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. அமிச்சு நானும் கார்த்திக் வந்து அப்படின்னு பார்ப்போம். இனி அப்படி இன்டர்வல் வரும். அந்த ஷாட்டு இந்த ஒரு ஷாட்டுக்கு போகிறேன். அப்படியே ஆயிடுச்சு. அங்கே கார்த்திக் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாப்புல. ரமேஷ் கண்ணா, உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடச்சிது, அதையெல்லாம் விட்டுட்டு நடிக்க வந்தீங்களே, இந்த படத்தில் அதுவும் இந்த படத்தில் நடிக்க வந்துக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாக மூளை இருக்கா? சும்மா இருக்கு சார் அப்படின்னு எல்லாம் படம் திட்டிகிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் அதே மாதிரி ஒரு கதை ஒரு படம் பண்ணார், நந்தவன தேர்னு ஒரு படம். அதே கதை கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை பாடகையாக்குறது, முன்னெடுத்து வைக்கிறதெல்லாம் அதே கதை தான் அது. அதனால் ஒரு சீனும் திட்டுவார் அவர். ரமேஷ்கண்ணா, இந்த படம் இப்போ தான் நடிச்சுட்டு வரேன், அதே அடிக்கிற விக்ரமன். நம்ம விக்ரம் சார் சொல்லுவேன், சார் என்ன சார் கார்த்திக் சார், ரமேஷ் நான் விடுங்க, அது வேற இது வேற, அது ட்ரீட்மெண்ட் வேற, இப்படியே நடக்கும். அப்படி திட்டுவார், கிண்டல் பண்ணுவார். இந்த ஒரு ஷாட்டுக்கு போயிட்டு வந்தா அப்படியே முடிச்சுட்டு வந்து பாட ஆரம்பித்தேன். எங்கெல்லாம் நடக்குமா, எங்கெல்லாம் நடக்குமா? ஏதாவது ஒரு புது டைரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஹீரோ அப்படியே உட்காருவாப்பிலையா? உட்காந்துட்டாங்க. நன்றும் தீதும் பிறர் தர வர, அதே தான். டைம் நல்லா தான் எல்லாம் சரியாகும். ஆனா அதுக்கப்புறம் சரியான பிக்கப் இல்ல சார் உங்களுக்கு. நீங்க நடிச்ச எல்லா மூவிஸ்மே காமெடியில வந்து சில்வர் ஜூப்ளி படம், எல்லா படமுமே சூப்பர். பேரு சில்வர் ஜூப்ளி காமெடி தான். எல்லா படம் சில்வர் ஜூப்ளி. உன்னடத்தில் கொடுத்தாகட்டும், உன்னை நினைத்தாகட்டும், வானத்தை போல ஆகட்டும், பிரியமானத்தோட ஆகட்டும், துள்ளுவது கடமை ஆகட்டும், ஆசை, அது எல்லா படம் சில்வர் ஜூப்ளி தான் நடிச்ச படம். உன்னை நினைத்து எப்படிங்க சார்? அம்மா திட்டு இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டு. அந்த இது காமெடி ஜானர் வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சீன்லாம் கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு சில்வர் ஜூப்ளி காமெடியன்ற அளவுக்கு ஒரு அக்மா முத்திரையை வந்துட்டு விக்ரமன் சார் குத்திட்டாரு உங்க மேல. விக்ரமன் சார் மூலமா தான் நடந்துச்சு. விக்ரமன் சாருக்கும் உங்களுக்கு இப்போ சரியான பாண்டாமே. நீங்க நியூ இயருக்கு வந்துட்டு அவரை பார்க்காம இருக்கவே மாட்டீங்களாமே? ஒவ்வொரு நியூ இயருக்கு. ஏன்னா நமக்கு லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் கொடுத்தவர் இல்லையா. கரெக்டா நியூ இயர் ஆனா போயிடுவேன், சரி எங்க இருந்தாலும் போயிடுவேன். அதுக்கப்புறம் ஏன் டைரக்ஷன் தொடல சார்? அப்படியே இந்த ட்ராக் போனோம்னா டைரக்ட் பண்ண ஜீனியஸ் ஒரு படம் பூஜை எல்லாம் போட்டோம். அதே கார்த்திக் வச்சு பிரிவி நடராஜன் ப்ரொடியூசர். மதன் தெரியுமா? ஆனந்தவன்ல மதன் கேள்வி, அவர் தான் டைலாக்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் டைலாக் எழுதி வச்சு நான் தான். அதுக்கப்புறம் தான் கமல் சார் கூட்டம் பண்ணாரு, இவன் டைலாக் எழுதுவார் அப்படின்னு நினச்சிட்டு. அப்படிலாம் பண்ணோம். ஆனால் என்ன ஆச்சு, நான் ஒரு பக்கம் பிஸி, பிரிவி நடராஜன் ஒரு பக்கம் நடிக்க போயிட்டாரு. அப்படி போயிடுச்சு அந்த படம். கார்த்திக் ஒரு பக்கம் பிஸி, அப்படியே போயிடுச்சு. சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ண முடியல. எதாக இருந்தாலும் நமக்கு அது சினிமா வந்துடுது இல்லை அப்போ. ஏன்னா படம்னா டைரக்ஷன் மினிமம் ஒரு 6 months செலவு பண்ணாகும். இது அப்படி இல்லை, 1 மாதம் 2 படம் 3 படம் வச்சுட்டு காசை வாங்கி போட்டு போயிடுவோம். இது மாதிரி எப்படியும் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும்ல சார் இத்தனை வருஷத்துல. ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படின்னா நீங்க யார சொல்வீங்க? நாங்கெல்லாம் சேர்ந்தோம்னா அந்த இடம் அவ்வளவுதான்ற மாதிரி யாரெல்லாம் சொல்லுவீங்க உங்க கூட? எல்லாம் யாரா இருந்தாலும், அஜித் இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, சூர்யா இருந்தாலும் ஒரே கலாட்டாலாம். சூர்யாலாம் ஜோதிகா லவ் பண்ணும்போதெல்லாம் நம்ம பிரச்சனை நடக்கும். ஷூட்டிங் நடக்கும், கீழே ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும், மேலே தெனாலி நடக்கும். ஊட்டியில் அந்த என்ன உடுமலைப்பேட்டையில் எங்கள் ஒரு வீட்டில் மேலே ஊட்டியோ கொடைக்கானல், ஊட்டி நினைக்கிறேன், கொடைக்கானல் நினைக்கிறேன். அங்கேருந்து உடுமலைப்பேட்டை பக்கத்தில் கொடைக்கானல் தானே இருக்குது, ஏதோ ஒரு ஊர் மலை மேலே. அங்கே தெனாலி ஷூட்டிங் நடக்கும். இங்கேருந்து நான் பயங்கர பிஸி இல்லை, இங்கே ஷூட்டிங் முடிச்சு நைட்டு காரில் போய் அங்கே நடிச்சுட்டு அங்கே நைட்டு காரில் வந்து வருவேன். அப்போ போகும்போது அங்கே ஜோதிகா இருப்பா. இப்போ இங்கே சூர்யா சொல்லி அனுப்புவோப்பில், தங்கச்சி கேட்டதா சொல்லுப்பா அப்படி. அங்கே போய் சூர்யா உன்னை கேட்டாருமா அப்படின்வேன். உடனே வரும்போது ஐஸ்வர்யா இங்கிலீஷில் சொல்லி அனுப்புவாங்க, எப்போ தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு. அதனால சூர்யா தெய்வ மச்சான் தான் கூடுவோம். எங்கப்பா தெய்வ மச்சான் போடுவோம். அப்படி அதே மாதிரி அமெரிக்காவில் ஷூட்டிங் நடக்கும்போது அஜித் அப்போதான் லவ் பண்ணுகிறாரு ஷாலினியை. எனக்கு தெரியாது. நான் அஜித் உனக்கு பயங்கர மார்க்கெட்டு பார்ப்போம், உன் படம்லாம் ஓப்பனிங்க பிச்சு எடுக்குது, ரஜினிக்கு அடுத்து ஒன்று தான் பெரிய ஓப்பனிங், அதனால் நீ நல்லபடியாக வந்துட்ட. சினிமாவில் மட்டும் சினிமாவில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணாத, நல்ல ஒரு குடும்ப பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணு, வாழ்க்கை நல்லா இப்படி ஏதோ அட்வைஸ் பண்ணுகிறேன். அவர் கேட்டுதான் சைட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. நான் எனக்கு அது தெரியாது. அப்போ அந்த மானிட்டரில் சரண் பார்த்துட்டாப்புல, சரண் டைரக்டர் இருக்காருல, அவர் நம்ம ஃப்ரெண்டு, அவர் கூப்பிட்டார். அவர் தான் என்ன எல்லா படத்தையும் அஜித் பண்ண நடிக்க வச்சு, அவர் தான் ஃபர்ஸ்ட் காதல் மன்னன் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அட்டகா சாமர்க்கலாம் எந்த அஜித் பண்ணாலும் அவர் நம்மளை கூப்பிட்டுருவார். அதனால எங்களுக்கு அஜித்துக்கு ஒரு பெரிய பாண்டிங் ஆயிடுச்சு. என்ன பாண்டிங்க, அடுத்த மாதமும் 3 மாதம் கழிச்சு கல்யாணம் நடக்க போதே, உங்களுக்கு படத்தில் சான்ஸ் இருக்காது போ. ஐயோ, அதுக்கப்புறம் நான் ஏன் பேசுகிறேன், ஓடு அந்த படம். அப்படிதான் ஷாலினி இப்போ பார்த்தவரை சிரிப்பாங்க என்ன பார்த்தா.
இந்த மாதிரி நிறைய படங்கள் நாங்க உங்களோட படம் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கோம். நீங்க அந்த மாதிரி ரசிச்சு சிரிச்ச படம் நீங்க அப்படி பார்த்தா சாதாரணமா கேக்குறேன். சாதாரணமா எப்பவுமே எனக்கு காதலுக்கு நேரமில்லை, ஊட்டி வர உறவு 2 படம் எல்லா டைலாக்கும் இப்பவும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது ஒரு 200 தடவைலாம் கூட பார்த்துருப்பேன், சொல்ல முடியாது. எப்போ வேணா பார்ப்போம். காதலுக்கு நேரம் ரிலீஸ் ஆன காசினா தியேட்டர், எங்கள் வீடு கோடம்பாக்கம். காசினா தியேட்டரில் 37 பைசா 40 பைசா மாதிரி டிக்கெட்டு. ஆனால் வாரம் போவோம் அந்த படத்துக்கு. வாரம் போயிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருவோம். ஏன் உட்காருவோம்னா பாலையா நாகேஷ் படம் எடுக்கிற ஒருத்தர் கதை சொல்றது அது மாதிரி காமெடி தீர் வரவே இல்லைங்க. ரஜினி வடிவேல் கூட ட்ரை பண்ணாங்க ஒரு படத்தில், கதை சொல்கிறது ஞாபகம் இருக்கா? ஒர்க் அவுட் ஆகலை, அவங்க தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ நினைப்பேன் எதுக்கு உங்களுக்கு தேவையான ரிஸ்க்கு. உட்காந்துன்னா வருவார், டே செலவா என்னமோ நீ படம் எடுக்கிறேன்னு சொன்னியேடா, என்னடா படம் ஒரு சவுண்ட் கொடுப்பாருங்க, அவ்வளோதாங்க. சிரிப்பானுங்க பாரு ஆடியன்ஸு, கக்க பக்க சிரிச்சு சிரிச்சு நமக்கு அந்த டைலாக்கே என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு தடவை சிரிப்பாங்க. அப்புறம் ரொம்ப காலம் கழித்து அப்போல்லாம் ஒலிச்சு திருமணம் போடுவாங்க தியேட்டர் ரேடியோவில், அதில் தான் எங்களுக்கு அந்த டைலாக் தெரிஞ்சுக்க. ஒரு டைலாக் கூட கேட்காதுங்க, ஆரம்பிச்சோன்னு சிரிக்குவாங்க ஜனங்க, வயிறு வலிக்கு சிரிப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு படம் இருக்குது. அதெல்லாம் கிரேட் மூவிஸ். இது ஆதவன் படத்தோட கதை நீங்க தானே சார்? ஆமாம். அந்த இது அந்த அனுபவம் எப்படி சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதே ஒரு பெரிய டீம், அது சரோஜதேவி அம்மாவும் இருக்காங்க, வடிவேல் சார் காமெடி அதுவும் பயங்கரமா அவங்கள நிறைய கலாட்டா பண்ணி காமெடி பண்ணி இருந்திருப்பாரு. அது எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் ஆதவன் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். எப்படின்னா ஆக்சுவலாக அந்த கதை வந்து விஜயகாந்துக்காக தான் பண்ணோம். விவேக் அப்போ நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. விவேக் என்ன வேலை எங்கே போனாலும் ரமேஷ் சொன்ன கதை வச்சிருக்காரு சார், ஒரு படம் பண்ணி கேட்குறீங்களான்னு கேட்பாங்க எல்லா ப்ரொடியூசரும். நான் எங்கள் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண கூட விவேக் ஒரு கேரக்டர் பண்ணுங்க சார். அதனால யாரும் என்ன பார்த்தாலும் என்னப்பா விவேக் கேரக்டர் வேணுமா அப்படின்வாங்க. யார் விவேக்கை பார்த்தாலும் என்னப்பா ரமேஷ்கான கதை வச்சுக்கலாம். இப்படி எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அப்படி தான் போய் ஒர்க் பண்ணுவோம். அப்போ விஜயகாந்த் விவேகானந்த சொன்னப்பில் ராவுத் ஒரு பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு, அவர்கிட்ட போய் கதை சொல்லலாம். சரி என்ன கதை பண்ணாலும் அதை ஒன்று ஒரு கதை ரெடி பண்ணோம். அப்போ டெய்லி காலைல பீச் கூட்டு போகல, ஒரு ஃபியட் கார் வச்சுருந்தான். என்னை வந்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு போய் பீச்சில் வாக்கிங்னு அந்த கதை டெவலப் பண்ணுவாங்க, பேசி. அப்போ ஸ்டாலின் இருக்கார் முதல்வர், இப்போ அவர் வாக்கிங் வருவார், 4:30 மணிக்கெலாம் வந்துடுவார். அப்போ நான் கேட்பேன், என்ன ஸ்டாலின் அவர் மட்டும் நார்மல், நம்ம அதுக்கு முன்னாடி வந்துடணும்னு பார்த்தா 1 ஹவர் முன்னாடி வர முடியாது. அவர் எப்போ போனாலும் அவர் இருப்பார். அவர் என்ன தூங்க மாட்டார் நினைக்கிறேன். அப்படி பழக்கம். அப்படி கதை ரெடி பண்ணி ராவுத்திரிட்ட போய் கதை சொல்லிட்டேன். சொன்ன ராவுத்தர் அப்படி பார்த்தாரு, டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்தார். ஃபோன் வந்து அப்போ லேண்ட்லைன் மாதிரி எடுத்து யாருக்கும் அடிக்கிறார். அடிச்சா பார்த்தாங்க கேப்டன் தம்பி விவேக் ரமேஷ் கண்ணான்னு கூப்பிட்டு வந்தாப்புல, ரவிக்குமார் அஸ்டன் தான், கதை நல்லா இருக்கு தம்பி, அடுத்த படம் அதை பண்ணிவிடுவோம். அவர் ஏதோ சொல்கிறாரு, நான் 2-3 படம் கம்மிட்டேன், அதெல்லாம் இல்லை, அடுத்த படம் நம்ம பண்ணுறோம் மிஸ்டர், நீங்கள் போங்க தம்பி, கதை ஓகே, நீங்கள் பொள்ளாச்சியில் காசு சொல்லுங்கள். அப்போ தான் தர்மச்சக்கர ஷூட்டிங், ரவிக்குமார் ஷூட்டிங், அதில் நான் கோஆர்டினேட்டர் ஒரு சின்ன கேரக்டர் கூட பண்ணியிருப்பேன். அவர்கிட்ட போய் கதை சொல்கிறதுக்கு போகிறேன் விஜயகாந்த் சார்கிட்ட பொள்ளாச்சியில். அவர் பார்த்து என்ன ரமேஷ் சொன்னாங்க, என்ன ஒரு அவத்தரையே சொல்லிட்டாரு, கதை கேட்குறேன்ட்டா, நீங்கள் கதை ஒரு தடவை கேட்டீங்கன்னா எது கேட்கணும், நீ நல்லா டைரக்ட் பண்ணு எனக்கு தெரியும், நீ எவ்வளோ நாள் சினிமா இருக்குன்னு எனக்கு தெரியும், இல்லை ரவிக்குமார் அஸ்டன் தெரியும், அதனால கதையெல்லாம் கேட்க வேணாம், நீ இப்போ ஷூட்டிங் ரெடி பண்ணிட்டேன் அப்படியே சொல்லிட்டாருங்க. அதனால யாருமே சொல்ல மாட்டாங்க. வெளியில் வந்து அவர் வந்து எந்த டைரக்டருக்குமே மறுப்பு தெரிவிச்சது இல்லைன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் அந்த மாதிரி பாருங்க, அவ்வளோ நல்ல மனுஷன். நான் வந்து ஷூட்டிங் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் என்னாச்சு அதுக்குள்ளே நான் நடிகன் ஆகிட்டேன். அங்கே தான் பிரச்சனை, மறுபடியும் நடிக்க போயதுனால அந்த கதை பண்ண முடியல. அது ஆயிடுச்சு 2001 2002 அந்த கதை பண்ணேன். 2010 ரவிக்குமார் ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ரவிக்குமார் சேர்ந்தேன்னு வச்சுங்களேன். போயிட்டுருக்கிறேன். ஒரு நாள் உட்காந்து டைரக்ட் பேசிட்டு இருக்காரு, மறுபடியும் சூர்யா டேட் இருக்குது ரெட் ஜெயின்ட்டு, அவங்க முதல் படம் சரியா போல, விஜய் படம் குருவியான் ஒரு படம் எடுத்தாங்க சரியா போல, அதனால சூர்யா வச்சு பண்ணலான்னு இருக்காங்க, ஆனால் கதை கிடைக்க மாட்டேங்குதுடா, 6 மாதமாக தேடிட்டு இருக்கிறோம். அப்போ டக்குன்னு எனக்கு யோசனை வந்துச்சு, இப்படி ஒரு கதை இருக்குது சொல்லி பார்ப்போம். அந்த கதை பற்றி பேசியே 2-5 வருஷம் ஆச்சு. திடீர்னு அந்த கதை எவ்வளோ ஞாபகம் இருக்கும், ஓரளவு தான் ஞாபகம் இருக்கும், சொல்லிகிட்டே இருந்தால் கதை ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல எங்கள் டைரக்டர் தானே தைரியமாக சொன்னேன். டக்குன்னு அவர் பிடிச்சிச்சு கதை. ஃபோன் பண்ணுறாரு, மறுநாள் காலையில் சண்முகமூர்த்தி ப்ரொடியூசரு சூர்யாலாம் வந்துட்டாங்க. வந்து கதையை கேட்டு பயங்கர சந்தோஷம், சூப்பர் கதை சார், அற்புதமாக இருக்குது சார், ஒவ்வொரு பயங்கரமாக பாராட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சூர்யா சொல்கிறாப்புல, சார் ஒரு நல்ல கதை கிடைக்கிறதுக்கு 100 கதை கேட்க வேண்டியிருக்கு சார், ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க.
ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கேரக்டர் யாராவது போடலாம். நான் வந்து சரோஜாவுடைய பயங்கர ஃபேன். அப்படி ஒரு ஃபேன்னா பைத்தியம். சின்ன வயசுல தான் என்ன கேட்பாங்க, என்னடா யாரடா கல்யாணம் பண்ணிக்குவேன்னா நான் சரோஜா தான் பண்ணுவேன் அப்படின்வேன். அந்த மாதிரி ஒரு பைத்தியம் சரோஜா மேலே அந்த காலத்தில் சின்ன வயசில். அதனால சார் சரோஜா போடலாம் சார் அது பாட்டுக்க. உடனே எங்கள் டைரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு, ஓகேட்டார். இப்போ பெங்களூர் போய் கதை சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அவங்களும் வந்து நடிச்சிட்டாங்க படத்தில். எப்படி வந்து செட் ஆகி பாருங்க. இப்போ அந்த படத்தில் நான் அந்த வடிவேல் பண்ணுற கேரக்டர் நான் தான் பண்ணணும் நியாயம். ஒரே காமெடி அந்த படத்தில் தானே. அவர் என்ன பண்ண ரெட் ஜெயிண்டில் வந்து வடிவேலுக்கு அப்போ பாலிடிக்ஸில் ப்ராப்ளம். ரெட் ஜெயினில் உதயநிதிட்டு போய் போனோம். உதயநிதி சார் நான் சொன்னார் அவர் வடிவேல் கூப்பிடலான்ட்டாங்க. எங்கள் டைரக்டர் உடனே வடிவேல் ஓகேட்டார். எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவார். நல்லா கோஆப்ரேட்டாக போவார். ஒன்று நான் போய் கேட்டேன், என்ன சார் நான் நடிக்கணும் அந்த கேரக்டர், வடிவேலை போட்டிங்க, இப்போ நான் என்ன சார் பண்ணேன், எனக்கு கேரக்டர் இல்லை சார். டே உன் பேர் தான் கதைன்னு வருது இல்லை, அது போதும் போ. மிரட்டுவார் நம்ம டேரக்டர். அவர்கிட்ட பேச முடியுமா, அடிக்கலாம் வருவார். என்ன இப்படி பண்ணிட்டாரு ஒன்று வந்து போய் கதை டிஸ்கஷன் இல்லை, மண்டை ஓடலை. எனக்கு திடீர்னு பார்த்தேன் நானாக ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி நல்லா உட்காந்து ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி கிரியேட் பண்ணி பியானோலாம் வாசிக்கிற மாதிரி கதையை நானா உள்ள நுழைக்கிறேன். அந்த கேரக்டர் நீங்கள் ஆதவன் படத்தில் தூக்குங்க, கதை ஒன்றுமே பாதிக்காது. தேவையில்லாத ஒரு கேரக்டர் அது. அது போட்டு நானா பண்ணி இளையராஜாவில் இளைய கூட்டு வந்து ரகுமான் மானை கூட்டு வந்து இளையமான் அப்படி பேர் வச்சு ஒரு கேரக்டர் பண்ணி இன்ட்ரோடக்ஷன். சரோஜாவோட எனக்கு இன்ட்ரோடக்ஷன். அன்று வந்தது அதே நிலா ஒன்று அந்தம்மா போடும். அன்று வந்து பாட்டு முடிஞ்சோன்னு ஷார்ட் முடிஞ்சு சொன்னேன், உங்கள் கூட எம்ஜிஆர் டூயிட் பண்ணாரு, அதுக்கப்புறம் டூயிட் பாடுறோம் நான் தான் அப்படின்னு சிரிக்கிறாங்க அந்தம்மா. அந்தம்மா அதுக்கப்புறம் என் மேலே ரொம்ப பாசமாயிட்டாங்க. என் 2வது பையன் கல்யாணம் பெங்களூர் நடக்குது. நான் போய் கூப்பிட்டேன், அது மாதிரி வாங்க கல்யாணத்துக்கு வாங்க. சரிப்பா வரேன் அப்படின்லாம் சொன்னாங்க. வரமாட்டாங்க மேக்ஸிமம் இல்லையா. கரெக்டாக வந்தாங்க கல்யாணத்துக்கு. வந்து இருந்து ரொம்ப நேரம் உட்காந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அதெல்லாம் ஒரு கிஃப்ட் தானே. திரையில பார்த்து வேந்தவர்கள் நம்ம கூட பழகிறதே இல்லையா. மாதவன் படத்துல வந்து அந்த மேக்கப் சீன் வடிவேல் சார் வந்துட்டு சரோஜா தேவி அம்மா சொல்லியிருப்பார். அந்த சீன் எப்படி சார் படமாக்க நீங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க அவங்க, அது மட்டும் சொல்லுங்க. அவங்க எங்கே ஒத்துக்கினாங்க, ஃபோன் பண்ணி என்ன ஒரு 1.5 மணி நேரம் உண்டிலன்னு ஆகிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு. ரிலீஸ் ஆன சொல்லாமா படம் ரிலீஸ் ஆன பிறகா எடுத்த இதை போய் எதுவும் சொல்லல. தெரியாதுங்க, டப்பிக்கில் பேசிட்டாங்க அந்த டைலாகெல்லாம். பைத்தியக்காரன் பண்ணலாமா அப்படி அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை, அந்த மாதிரி எவ்வளோ இறங்கி வந்து நடிக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க. நான் கிண்டல் பண்ணுறவங்களுக்கு நான் வரல, மனோரமா நடித்தாங்க, நீ கிண்டல் பண்ணேன். நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, என்னை வந்து கிண்டல் பண்ணலாமான்னு ரவிக்குமாரை திட்டு என்ன திட்டு. ஐயோ என்னால் தாங்க முடியல. சாரிம்மா மன்னிச்சுக்கம்மா, அவன் பேசிட்டாம்மா, நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, டைரக்டர் தானே. அது ரொம்ப ஊண்டிங்கான ஒரு மேட்ரு அது. அதெல்லாம் வடிவேல் பண்ண ரொம்ப தப்பு. கிண்டல் பண்ணலாம், நமக்கு ஒரு தகுதி இருக்குல்ல, பெரியவங்களை எப்படி கிண்டல் பண்ணலாம். அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, என்ன ஆர்டிஸ்ட் அவங்க. தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் என்டிஆர் ஆகட்டும், நாகேஸ்வர் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. மலையாளம் மட்டும் தான் நடிக்கலை, தெலுங்கில் எல்லாரும் நடிப்பாங்க, கன்னடத்தில் நடிப்பாங்க, தமிழில் நடிப்பாங்க. அப்புறம் அவங்கள போய் கிண்டல் பண்ணலாமா, ரொம்ப பெரிய வருத்தமாக போச்சு எனக்கு. அதனாலே கல்யாணத்துக்கு வரமாட்டலாம் அந்த பயம் வேறு இருந்துச்சு எனக்கு. ஆனால் வந்துட்டாங்க, அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. ஆனால் திட்டுவாங்க. படத்தில் அந்த சீன் கட் பண்ணோம், அதெல்லாம் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல, போயிடுச்சு, படம் பிரிண்டெல்லாம் ஆயிடுச்சு. இனிமேல் கட் பண்ண முடியாது. ஏன்னா அது பின்னா ஃபிலிமே ஒரு ஊரில் போய் நாங்கள் முன்னெல்லாம் அப்படின்னா படம் ஓடும்போது அசிஸ்டன்ட் அனுப்புவாங்க ஒரு தியேட்டருக்கு. எங்கே சிரிக்கிறாங்க, எங்கே அழுகுறாங்க, எங்கே ஜனம் எழுந்து போகிறாங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு டைரக்டர் ஃபோன் பண்ணுவோம், சார் இந்த சீனில் எழுந்துக்கிறாங்க, இந்த பாட்டுக்கு ஓடிக்கிறாங்க, அதெல்லாம் கட் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் கட் பண்ணிவிடுவோம். இப்போ அப்படி முடியாது, எங்கேருந்தோ வருது கியூப்னு, எவனோ எடுக்கிறான் எவனோ போகிறான், எங்களுக்கு சம்மந்தமே இல்லை இப்போ பார்த்தா. ஓகே சார். அது மாதிரி நடிகர்கள் சிவாஜி நடிச்சன், அது கூட பெரிய விஷயம் லைஃப்பில் எனக்கு. அவர் படையப்பா படத்தில் மேல்கோட்டையில் ஷூட்டிங், நான் தான் கோட்டை கட்டு, நான் தான் டைமிங் எல்லாம் சொல்லுவேன். அப்போ தேனப்பன் தான் போய் ப்ரொடியூசர், அவர்கிட்ட சொல்லிட்டேன், தேனப்பன் 7 மணிக்கு ஷார்ட் சொல்லி சிவாஜி சாருக்கு. அப்போ 7 மணிக்கு கிளம்புனா 8 மணி ஆகும் மைசூர் தேவக்கோட்டை மேல்கோட்டை வர்றதுக்கு. சொல்லிட்டேன், சரி ஓகேன்ட்டாங்க. சரி 7 மணிக்கு காரில் போய் சிவாஜி சாரை பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறோம். அவருக்கு ஒரு காரு, நாங்கள் ஒரு காரில் போகிறோம். போனால் 7 மணிக்கெல்லாம் ஃபுல் மேக்கப்போட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த லலிதா மஹால் பேலஸ் இருக்குல்ல மைசூரில், அவர் தான் ஓனர் மாதிரி நிற்கிறாரு கொம்பு வச்சு. ஏன்னாப்பா என்ன அவரு காலங்காலத்தில் மேக்கப்பெல்லாம் போட்டு நிற்கிறாரு, நான் போய் திட்டு வாங்க முடியாது, நீ போய் திட்டு வாங்கிக்கோ, நான் என் காரில் போகிறேன், நீ அவர் காரில் விட்டு நான் ஓட்டேன் கார் எடுத்து. அவன் காரை கூப்பிட்டு வந்துட்டான். மேல்கோட்டை போயிட்டோம். மேல்கோட்டையிலேருந்து எப்படின்னா படிப்படியாக ஏறி போனோம், அதுக்கு மேலே கார் கிடையாது. அதனால் ஒரு 10 படி ஏறுவார், அப்படின்னு அப்படி ஒரு முறை மறைப்பார் சிவாஜி. லேட்டாக வந்துட்டு மறைக்கிறார் போனால் உன்னை தலையை அப்படி குஞ்சிங்க, மறுபடியும் 4 படி ஏறுவார்,
அவர் கண்ணு தான் பவர்ஃபுல் ஐஸ் வச்சார். அப்படி பார்ப்பார். நான் அப்படி தலை கொடுத்து அப்படியே மேலே ஏறிட்டார். ஏறிட்ட அப்புறம் உட்காந்து ரவிக்குமார்கிட்ட கூப்பிட்டு, அந்த பையன் யார் தெரியுமா? தெரியும் சார், கோட் ஆகிட்டு சார், இந்த படத்தில் கேரக்டர் கூட பண்ணுறான் சார், அவன் பெரிய நடிகை, அவன் இப்போ தான் முத்துராம் பையன் அவன் ஒரு படம் நடித்தாங்க, பார்த்துட்டு வரேன், என்னம்மா நடிச்சிருக்கான் தெரியுமா, அவன் பெரிய நடிகையான்றாரு. ரவிக்குமார் சார் ஒன்றே ஷாக்கு, என்னடா சிவா சார் உன்னை பாராட்டுறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. ரஜினி சார் வர்றாரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், கோட் ஆகிட்டுனா அந்த ஒர்க்கும் பண்ணுவேன், அட்வான்ஸ் தள்ளுறது, அது வேலையும் பார்ப்பேன், நடிக்க செய்வேன். ரஜினி சார்கிட்ட சொல்கிறார், அந்த பையன் யார் தெரியுமா? தெரியும் சார், ரமேஷ் கண்ணா, என் படம் பெரிய நடிகை. இப்படியே வர்றவங்கட்டலாம் சொன்னாங்க. மணிவண்ணன் யார் வந்தாலும் முதல் வார்த்தை அந்த பையன் பெரிய நடிகன் தான். மணிவண்ணன் கேட்குறாரு, சிவாஜி சார் உங்களுக்கு பியூரோ மாதிரி ஆகிட்டேன், எல்லாத்தையும் வர்றவங்கட்டலாம் உன்னை பற்றியே சொல்லிருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல, சொல்ல பிள்ளைக்கு பாருங்க. நடிகர்கள் சிவாஜி நடிச்சிருந்தா சினிமாவில் நாங்கள் பார்த்து வேந்த மனிதர், அவர் இப்படி பாராட்டுறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆஸ்கார் பெரிய விருது அது இல்லையா? யோசிச்சுப்பா, அதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் அது. அப்படிதான் விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் பாகினி ஸ்டுடியோவில் மின்சார பூவே, மின்சார பாட்டு அந்த ஷூட்டிங்கில் நான் போய் சிவாஜி சார் பின்னாடி நிற்பேன். ஏன்னா எனக்கு அவர் ஃப்ரேமோட வரணும்னு ஆசை. அப்போ அவர் திரும்பி பார்த்து, நீ இப்படி தான் அந்த கண்ணெல்லாம் உருட்டுற, நடிச்சு காட்டுற என்ன மாதிரி. அதான் அவர் கடவுள் கொடுத்தது தான். ஓகே, பிடிச்ச நடிகர் அப்ப இப்ப? அப்போ அப்ப இப்ப ரெண்டுமே சொல்லணும். ஹீரோ யாருன்னு ஒரு ஆள் சொல்லணும், ரெண்டு ஆள் சொல்லணுமா? அது உங்க விருப்பம். ஒன்னா சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். எம்ஜிஆர், சிவாஜி. இப்ப இப்போ அஜித், விஜய் தான். வேற யார் இருக்காங்க? வேற யார் நடிகை? நடிகை அப்போவா? அப்போ என்னங்க பைத்தியம், சரதவி பைத்தியம் என்னன்னு தெரியாதா? அப்புறம் பத்மினி பைத்தியம், அப்படி அது மட்டும் ஹைலைட்டு. பானுமதினு ஒரு நடிகை தான் தெரியுமா? ஆமா, அவங்கள மாதிரி ஒரு நடிகை கிடையாது. டைரக்ட் பண்ணுவாங்க, பாடுவாங்க, கம்போஸ் பண்ணுவாங்க, அற்புதமாக நடிகை அவங்களாம். அந்த காலத்துக்கு சாவித்திரி என்னங்க, அவங்க சின்ன ஆக்டிங் கூட அப்படி ஒரு சின்ன ஜர்க்கில் ஆக்டிங் காட்ட போகிறாங்க. கை கொடுத்தது ஒரு படகுற பாருங்க, அதை வச்சிருவாங்க. அப்புறம் அந்த ஒரு இன்னசென்ட் கேர்ள்னு நடிப்பாங்க பாருங்க, யாரும் அதுக்கப்புறம் நடிக்க முடியாது. இதே பத்மினி, சரதேவி, பாலுக்கு நடிக்க முடியாது, சாவித்திரி நடிப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு நடிகை திலகம்னு பட்டம் கொடுத்தாங்க. இப்போ யார் பிடிக்கும் நடிகை? இப்போ எல்லாம் நடிகை தான் பிடிக்கும். யாரும் அப்புறம் கூப்பிட மாட்டாங்க, கூப்பிடுறது நயன்தாரா கூட தான் பிடிக்கும், எல்லாரும் தமன்னா கூட தான் பிடிக்கும், யாரும் பிடிக்கும். வில்லன் நடிகர்ல அப்ப பிடிச்சவங்க யாரு, இப்ப யாரு சார்? வில்லன் கேரக்டர். வில்லன் நடிகர் அப்போ வந்து PS வீரப்பா, நம்பியார், இங்க அந்த விஷயத்துல அசோகன், அவரு கேரக்டரும் பண்ணுவாரு, நடிக்கவும் செய்வார். அதனால பெரிய தொடர் படத்துல அசோகன் மாதிரி ஒருத்தர் நடிக்க வச்சிருக்காங்க, காமெடி கேரக்டர். இப்ப வில்லன் நடிகர் சொன்னா ரகுவரன் இறந்துட்டாரு, அற்புதமான நடிகர். அவர் தான் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணார். அதை தான் பிரகாஷ்ராஜ், கரன்லாம் காப்பி அடிச்சாங்க. ஆக்சுவலாக ஸ்டைல் கிரியேட் பண்ணது ரகுவரன். என்ன அப்படின்னு சொல்றதெல்லாம் அது எல்லாமே ரகுவரன் தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் அப்ப எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நாங்க பார்த்து சிரிப்போம். அப்பெல்லாம் நான் நடிக்கிற காலத்துல, நான் படம் பார்க்குற காலத்துல சந்திரபாபு தான் கிரேட் காமெடியன். அவர் மாதிரி காமெடியன் கிடையாது. ஏன்னா அவர் தான் வெஸ்டர்ன் கொண்டாந்தார், அவர் தான் ராக் அண்ட் ரோல் டான்ஸ் ஆடினார், அவர் டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார், டைரக்ட் பண்ணுவார், பெரிய ஆர்டிஸ்ட். அவர் ரொம்ப அற்புதமான நடிகர். அவர் சந்திரபாபு பீட் பண்ண ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் வந்தவர் நாகேஷ் தான். அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் கிரேட் ஆர்டிஸ்ட் தான், நாகேஷ் மட்டும்தான். இப்போ கரண்ட்ல இப்போ வடிவேலு சூப்பராக பண்ணுறாப்புல. அவன் பாரு நடிக்காம இருக்கணும், அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு கிடைக்குமா? அற்புதமாக நடிக்க மாட்டான், என்ன பண்ணுறான்? காமெடி நடிகை அப்போ மனோரமா ஒரே ஆர்டிஸ்ட் தான் இருந்தாங்க. கோவை சார்லாம் இப்போ நடிக்கிறாங்க, அவங்க பரவாயில்ல, அவ்வளோதான், வேற யாரும் கிடையாது. குணச்சித்திரம்னா சார்? குணச்சித்திரம் நடிக்கிறாங்க அந்த காலத்துலயா? அந்த காலத்து குணச்சித்திரம் நடிக்கிறன்னு யார் இருக்காங்க தெரியலையே. SP பாலு ஒரு நடிகர் இருந்தாரு, SV ரங்காராவ் ஒரு நடிகர் இருந்தாரு, பாலையான்னு ஒரு நடிகர் இருந்தாங்க தெரியுமா? அவங்களதான் அடிக்க ஆளே கிடையாது இல்லையா? சும்மா பாலையாலாம் நடிச்சாருன்னா அழுதுருவோம் நம்ம படம் பார்த்தோம்னா. அவர் வில்லனாவும் நடிப்பார், காமெடி நடிப்பார், கேரக்டரும் பண்ணுவார். இப்ப சார் இப்ப அந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் பொருந்துற மாதிரி ஆசர் பண்றாரு கிட்டத்தட்ட எல்லா கேரக்டரும். ஏன்னா அபய்ஸ்மில் காமெடி எல்லாம் பண்ணியிருப்பாரு, நல்லா பண்றாரு குணச்சித்திர நடிகர். டைரக்டர் யார் சார் அப்போவா? ஸ்ரீதர், ஒன்லி டைரக்டர் ஸ்ரீதர் தானே. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே டைரக்டர் ஹிந்தியில் சாந்தாராம், 2 டைரக்டர் தான். சாந்தாராம் படம்லாம் அந்த பல்லாண்டு வாழ்க்கை எடுத்தாங்க. துவான் கே பாராகாத்னு ஒரு படம். அந்த படம்லாம் நீங்கள் யாரும் நினைக்க கூட முடியாது, அவரே நடிச்சுப்பார் அந்த கேரக்டர். அதில் கடைசி துவான் கே பாராகாத்னா 2 கண்கள் 12 கைகள், அதான் 2 கண்கள் 12 கைகள். 6 கைதிகளை கூப்பிட்டு போய் திருத்துவார், சாந்தாராம் திருத்துவார். கடைசியில் அவர் செத்துருவார். செத்துருன்னு அந்த ஆஃபீஸர் வந்து, போலீஸ் ஆஃபீஸர் வந்து, நீங்கள்லாம் விடுதலை ஆகிட்டீங்க போங்கன்னா, போக மாட்டேன்னு. எங்கள் ஐயா எங்களை பார்த்துட்டே இருக்காரு,
நாங்கள் அவரை பார்த்துட்டே இருப்போம். இங்கேயே தான் இருப்போம், கிராமத்துக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி தூக்குவானுங்க. தோவான் கே பாராகாத், 2 கண்ணு அங்கே வரும், அந்த கண்ணில் 2 சுற்றி தண்ணி விடும், அப்படியே மழையாக கொட்டும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாந்தாரமான டைரக்டர் கிடையாதுங்க இப்போல்லாம். இப்போ இருக்க டைரக்டர் சார், இப்போ டைரக்டர் விக்ரம் சார் தான், ரவிக்குமார் நம்ம ஆளுகள் தான் இருக்காங்களே எல்லாத்தையும் கலங்க. விக்ரம் சார் முன்னெடுத்து கொடுத்த வானத்தை போல பண்ணலாம் பண்ண முடியும். அப்போ ரவிக்குமார் சார் பார்த்தீங்களா, அப்படியே சொன்னீங்க படைப்பு ஆகட்டும், கமர்ஷியல்னா கில்லாடி மாதிரி பண்ணுறாங்க. சரண் சார் நல்ல டைரக்டர், அப்பமா டைரக்டர். இசையமைப்பாளர் எந்த காலத்துலையுமே, அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கே மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாராமன் தான் இல்லையா. ஆனால் இன்னொரு மியூசிக் டைரக்டர் இருந்தார், ஆதி நாராயண ராவன் பேர் அவருக்கு. அஞ்சல் தேவியோட புருஷன், நடிகை அஞ்சல் தேவியோட புருஷன். அஞ்சல் தேவியை அவருக்கு நடிகாக்குனது அவர் தான். அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழைக்காதே பாட்டெல்லாம் அவர் தான். அவர் மாதிரி அடுத்து விட்டு பெண் பாட்டெல்லாம் அவர் தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் அவர். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இளையராஜா சார், எவருக்கு அவர் நடிக்க ஆளுகளை ஏறவன் போய் 2 ஆஸ்கர் அப்படி கையில் உருகின்னு வந்துட்டார். இளையராஜா சொல்லி 1 10 2 கூட வாங்கி வந்துட்டார். இளையராஜா பாராட்டினார் ரஹ்மான். அது ஒரு பெரிய கிஃப்ட் தானே. இதெல்லாம் ரஹ்மான்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. அரசியல் தலைவர்களில் அரசியல் தலைவர் அப்போ காமராஜர். அவரை பற்றி ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு விஷயமும் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு தலைவரை நம்ம பார்க்கவே முடியாதுங்க. ஒரு அற்புதமான மனிதர். ஒன்றும் இல்லை, ஒரு பாம்பேல ஏதோ இடத்துல அந்த வெயிங் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு 4 நாவோ 8 நாவோ போட்டால் ஒரு எடை வரும், டிக்கெட் வரும். அப்போ நேரு, காமராஜர், இன்னும் 2 3 மந்திரிகள்லாம் போகிறாங்க. போனோடனே நேரு ஏறி காயின் போட்டார், அவருக்கு வந்துச்சு. எல்லாம் ஒருத்தர் போட்டால் காமராஜர் எனக்கு வேணா, நான் பார்க்க மாட்டேங்க, நான் பார்க்க மாட்டேன்னே அப்படின்னு சொன்னார். அப்போ நேரு சிரிச்சுனே இருந்தாராம். ஒன்று எல்லாம் காட்டு, ஏன் ஏற மாட்டேறீங்க, நான் பார்க்க மாட்டேனே, பிடிக்காதுனே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நேரு சொன்னாராம், அவர்கிட்ட 8 அணா கூட இருக்காது, அதனால தான் முடியாதுன்றார். 8 அணா கூட இல்லை இருந்தாராம். அதே மாதிரி எவ்வளோ விஷயங்க அவரை போய் சொல்லணும்னா, மெடிக்கல் சீட்டு அப்ளிகேஷன் வருது, கையெழுத்து போடணும், ஒரு ஓகே பண்ணுறதான் பண்ணணும். இவர் என்ன பண்ணலாம், நம்ம தூக்கு வரோம் ஓகே பண்ணணும், தூக்கு வரோம் படிக்க மாட்டாராம் அந்த பயோடேட்டா. அப்போ ஆஃபீஸெல்லாம் கேட்டாங்களாம், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, பார்த்துட்டு படிச்சு தானே சார் போடணும், எதுக்குன்னே படிக்கணும்னு. இல்லை சார் நீங்கள் எப்படி யாருன்னு திறந்து பார்த்தா கையெழுத்து போட்டோம்லாம் படித்தவனோட பிள்ளை, கை நாட்டு வச்சோம்லாம் படிக்காதவன் பிள்ளை, கை நாட்டு வச்சு தானே முதல்ல ஓகே பண்ணுறாரு. யார் எங்கள் அப்பா கையெழுத்தில் கை நாட்டு இருக்கோ அது ஒரு ஓகே அப்படி பண்ணார். அதே மாதிரி யாருக்கும் ஒரு முக்கியமான ஆள்ப்பா, கமல்ஹாசனுடைய சொந்தக்காரர் தான் நினைக்கிறேன், பரமக்குடிலேருந்து மெடிக்கல் சீட் கேட்டிருக்காங்க. மெடிக்கல் சீட் கேட்டிருக்காரு, கூப்பிட்ருக்காரு, என்னப்பா ஒரு மெடிக்கல் சீட். இல்லை சார் கோட்டாலாம் ஓவர் ஆகிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு, போட முடியும். ஏன் போட முடியாது, இல்லை அவ்வளோதான் அலோடு, 51 ஸ்டூடெண்ட்னா 51 ஸ்டூடெண்ட் அலோடு. ஓஹோ அப்படியா, என்ன பண்ணுவாங்க, இதான் சார் கிளாஸ் படிப்பாங்க, லேபில் லேபுன்னா என்ன, லேபுன்னா அந்த ப்ராக்டிக்கல் பண்ணுறது சார். சார் கிளாஸ்னால் கிளாஸ் ரூம் தனியாக படிப்போம். சரி, இப்போ கிளாஸ் ரூம் நடக்கும்போது லேப் என்ன நடக்கும், காலியாக இருக்குது சார். லேபில் பசங்க இருக்கும்போது கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும், காலியாக இருக்குது சார். அப்போ ஒன்று பண்ணி இன்னொரு 51 பேர் சேரு, இந்த கிளாஸ் ரூம் 2 கிளாஸ் ரூம் நடத்து. அப்படி வந்து தான் ஷிஃப்ட்டு காலேஜ் கொண்டு வந்து அவர் தான். ஐயோ நிறைய இருங்க, அவர் பற்றி சொல்லினே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது காமராஜர் படிக்கலாம். ஆனால் படிப்புக்காக எவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்க. அது மாதிரி எல்லாரையும் நேரு கிட்ட ஒரு தடவை போகும்போது நேரு ஃபீலிங் உட்காந்துருக்காங்க. என்னென்னா கிருஷ்ணமேனன் இராணுவ மந்திரி, திம்மையான ஒரு இராணுவ அதிகாரி, அதான் அந்த என்ன சொல்லுவாங்க பெரிய அது இராணுவத்துக்கே தலைவர், ஓகே இராணுவ தளபதி, தளபதி. அவங்களோட எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்து வர மாட்டேங்குது, அவங்களோட ஃபீல் பண்ணி சண்டை போட்டுருக்கிறாங்க. கவலையில் நேரு உட்காந்துருக்காரு, ஏன்னா 2 பேரும் நல்லவங்க. அப்போ காமராஜர் போய் என்ன அப்படி கவலையாக இருக்கீங்க, இல்லைப்பா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஏன் கவலைப்படுறீங்க, ப்ரொமோஷன் கொடுங்க. யார் தளபதி திம்மியாவுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுங்க, கிருஷ்ணமேனன் ஊர் சுற்றிட்டு வர சொல்லுங்கள், ஃபாரின்லாம் போய் ராணுவம் இப்படி பார்த்துட்டு வர சொல்லுங்கள், ஒரு 2-6 மாதம் ஆகிடும். இவர் மேலே போயிட்டார், அவர் 6 மாதம் ஆச்சு, 2 பேரும் மிஸ் முடியும். அதுக்குள்ளே 3 ராணுவ தளபதி கொண்டாண்டார், கப்பல் படை, விமானப்படை, எல்லாத்துக்கும் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டார். பிரச்சனை சால்வ் பண்ணிட்டார், ஒரு செகண்டில் சால்வ் பண்ணுறாரு. அது காமராஜர் தான், வேறு யாருக்கு வர. இப்போ நம்ம ஸ்டாலின் சூப்பராக பண்ணுறாரு. என்னங்க முதியோர்கள்லாம் என்னென்ன மாதிரி பண்ணி காட்டுறீங்களா, முதியோருக்கு ஹாஸ்பிட்டல் கிட்டிருக்காங்க கிண்டியில், நீங்கள் கார்டு எடுத்துகிட்டு போனால் போதும், இம்மிடியேட் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட், ஒன்றும் கேள்வி முறை காசு எதுவுமே கிடையாது. பைபாஸ் ஆப்ரேஷன் 4 லட்சம் ப்ரைவேட் பண்ணால் ஃப்ரீயாக பண்ணுறாங்க அங்கே. அது மாதிரி மருத்துவத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. அது மாதிரி நாளைய படிப்பு ஒன்று இருக்குல்ல, அது கொண்டாடுறாரு, படிப்பு கொண்டாடுறாரு.
நல்லா பண்ணுறாரு, நிறைய பண்ணுறாரு. ஆனால் அதை பற்றி பெருசாக ஒரு இதெல்லாம் பண்ணுறதில்ல, விளம்பரம்லாம் பண்ணுறது தானாக பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச உணவு சார்? உணவுன்னு என்னது, எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். வெஜ் நான்வெஜ்? ஒரு காலத்தில் உணவே இல்லாமல் இருந்தவன், அதனால உணவை பற்றி பேச மாட்டேமா, எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இது வெஜ் தான் நான்வெஜ் அப்படியெல்லாம் கிடையாது, எது கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு கிடையாது சாப்பிட்டு. சரி சரி, நிறைய தகவல் சொன்னீங்க, கலகலப்பாக வச்சுக்கிட்டீங்க இவ்வளோ நேரம் வந்துட்டு எங்கள் எல்லாரையுமே. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வாழ்த்து.